ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹோலிக்கு விளையாடுறதுக்கான எல்லா பொருளும் வாங்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு வந்துருந்தோம். ஸ்கூலில் வந்து பசங்க எல்லோரும் கலர் அடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்த கலர் எல்லாரையும் சார் வந்து பேக்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி இது பாருங்க எடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து ஆண்டி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என் கையில் ஒரு கலர் கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் சின்ன பாப்பா ஸ்கூலில் குட்டி குட்டி பசங்க வெளியில் வந்து கலர் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இங்கே எதுவும் கலர்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் பொண்ணு கூட கலர் வச்சுருக்கா. அவள் மாட்டினாலா என்னன்னு தெரியல. இந்த ஸ்கூல் பசங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து கேஜியிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனியாக ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே இருந்த பசங்க கலர் பூசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இங்கே வந்திருந்தப்போ சார் எல்லா கலரையும் வாங்கிட்டார். அப்புறம் இங்கே ஸ்கூலில் இருந்த எல்லா பசங்கிட்டையும் கலர் வாங்கிட்டார் பாருங்கள். அவர் கையில் எவ்வளோ கலர் வச்சுருக்காரு பாருங்கள். இருக்காங்க அந்த கடையில் தான் போயிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 10 ரூபாய் இது ஒரு பேக்கெட்டு. ப்ளூ, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ. இதுக்கு பேர் தான் சீட்டு. கண்ணத்தில் முகத்தெல்லாம் அடித்தோம்னா இந்த கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாது. 1 20 ரூபாய். பேஸ்ட் மாதிரி இருக்குமா? பேஸ்ட் மாதிரி. வேற என்னம்மா வேணும்? பீச்காரி. டீ சோலா. இது 30 ரூபாய். முன்னாடி காட்டினதை விட இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு. 1 60 ரூபான்னு 2 வாங்கியிருக்கேன். 120 ரூபாய் இருக்குது. இது 10 ரூபாய் பலூனு. இது 20 ரூபாய். ஒரு டிஷர்ட்டோட விலை 70 ரூபாய். ஸோ இன்னும் நிறைய டிஷர்ட் காட்ட சொல்லியிருக்கேன். இது வேணுமா? இது வேணுமா? இது முஜே. இது ஆமாம். சரி. இது பேர் மஹூர். ஒரு டப்பா வந்து 5 ரூபாய். தண்ணியில் கலந்து அடிக்கிறதுக்கு. நார்மல் கலர் பொடியை விட இது வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஹோலிக்குன்னே ஸ்பெஷலாக கடை போடுவாங்க. ஸோ அப்படி போடப்பட்ட கடை தான். இங்கே வந்து எவ்வளோ தொப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய கலர்ஸு. அதுக்கப்புறம் வந்து மோளம்லாம் அடிப்பாங்க போல் ஹோலிக்கு. நான் பெருசாக பார்த்ததில்லை. இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய முகமூடி வச்சுருந்தாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான முகமூடிகள்லாம் இருக்குது பாருங்கள். இது எஸ்பெஷலி ஹோலி டைமில் மட்டும் போடுவாங்க. இது ஒரு மளிகை கடை. மளிகை கடையிலையும் கூட ஹோலிக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். கேப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பீச்காரின்னு சொல்லுவாங்க இங்கே. கலர்ஸ் அதில் இழுத்துட்டு அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஹோலிக்கான எல்லா பொருளும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றதையும் பார்த்துடலாம். அதுவும் இந்த வ்ளாக்லேயே தான். சத்தீஸ்கரில் ஹோலிக்கு முன்னாடி நாள் நைட்டு தெஹன் அப்படின்னு ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு விசாரிக்கும் போது நிறைய மரக்கட்டைகளை குமிச்சு அது மேலே பட்டம், தேங்காய், பூ, பழம், மாலைகள், அதுக்கப்புறம் வரட்டி இது எல்லாமே வச்சு எரிக்கிறாங்க. எதுக்காக இப்படி எரிக்கப்படுதுன்னா, ஹிரண்யகசிபு வந்து அவரோட மகனான பிரகலாதனை தன்னோட தங்கச்சி ஹோலிகாவை அமைச்சு கொல்ல சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நெருப்பு மேலே பிரகலாதனை வச்சுட்டு உட்காடுறாங்க. அப்போ பிரகலாதன் எரியாமல் இவங்க மட்டும்தான் எரிகிறாங்க, ஹோலிகான்ற அறைக்கு மட்டும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் ஒவ்வொரு தடவை ஹோலிக்கு முன்னாடியும் இந்த தெஹன் வந்து கொண்டாடுறாங்க. மணி 10:30 கிட்ட ஆகுது. இந்த டைமில் உட்காந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா. அந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்கா. இந்த பக்கெட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கா. அவள் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கொடுப்பா. பாப்பா வந்து இதில் கொஞ்சம் ஏர் இருக்கும். அந்த ஏரை எடுத்து விட்டுட்டு நாட் போட்டுருவா. இன்றைக்கி பொழுது விடிஞ்சிச்சு. காலையில் ஹோலிக்கு ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிளகா பஜ்ஜி, அப்புறம் இது என்னன்னு தெரியல, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் கொஞ்சம் போண்டா. இது கூட பஜ்ஜி தான் நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, குட்டி குட்டி போண்டா, ஏதோ கீரை மாதிரி போட்டு. அப்புறம் இது வந்து பிஸ்கெட் மாதிரி இருக்குது. இனிப்பும் இல்லை, காரமும் இல்லை, அது மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து திராட்சை, தேங்காய்,
ஆப்பிள், ஆரஞ்சு அப்புறம் பாயாசம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாங்க ஹோலி வந்து 11:30 மணிக்கு மேலே தான் செலிப்ரேட் பண்ணணும், அப்போ தான் அந்த நல்ல முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் பசங்க அதுக்கெல்லாம் பொறுக்கிறதே கிடையாது. காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்து இந்த பலூன் எல்லாமே எடுத்துக்கிட்டு பீச்காரி கலர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் முகமெல்லாம் பூசிட்டு வந்துட்டாங்க. இந்த பலூன் எடுத்து அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நல்ல முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் அவங்க பொண்ணு எல்லோரும் எனக்கு கலர் பூசி விட்டுருந்தாங்க. என் பொண்ணுக்கு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு இங்கே எல்லாருக்குமே கலர் பூச போகிறோம். ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியலனா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதையே நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். அங்கே இருந்த எல்லோரும் கலர் பூசிட்டு பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே அதையே பண்ணிட்டேன். வந்த எல்லார் கால்லையுமே விழுந்து கும்பிட்டுட்டேன். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்க, மேக்ஸிமம் அவங்க காலெல்லாம் விழுந்து கும்பிட்டேன். அவங்க என்னை கட்டி பிடிச்சி ஹாப்பி ஹோலி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே ஹக் பண்ணி ஹாப்பி ஹோலி சொல்லியிருந்தாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு என் வயசு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் என்னை ஹக் பண்ணி ஹாப்பி ஹோலி சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் என்னை விட ரொம்ப பெரியவங்க தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கலர் பூசிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெருவுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்த பசங்க நிறைய இந்த ஃபோம் மாதிரி வச்சுட்டு அதுதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. கலர் ஃபோமு எல்லா பசங்க மேலேயும், போகிற வர பசங்க மொத்த பேர் மேலேயும் இதுதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆன்ட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆல்தா அப்படின்னு ஒரு கலர் இருக்குது, அதை தண்ணியில் கலந்து அடித்தா ட்ரெஸ்ஸை விட்டு போகவே போகாது. ஸோ அதை எல்லார் மேலேயும் அடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க. கலர் பூசிட்டு அடுத்ததாக டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எந்த கொண்டாட்டம்னாலும் டான்ஸ் இல்லாமல் இருக்காது. எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு பக்கத்து தெருவில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கலர் பூசலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. ஒரு 2-3 தெரு சும்மா சுற்றி வருவாங்க போல். அதனால இங்கே ஏற்கனவே எங்கள் தெருவில் இருந்தவங்க வீடு மாதிரி இங்கே இருக்க வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கலர் பூச தான் அவங்கள கூப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க மாடி மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். மேலே அவங்களுக்கு கலர் பூச வந்தவங்க எல்லாரும் கீழே தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது பசங்க ஒரே ஆட்டம், நல்ல கலர் தண்ணியில் கலந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஹோலிக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கீழே இறங்கி வந்தப்போ அவர் போட்டிருந்த தொப்பி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே இவர் கலர் பூசிகிட்டு இருந்தார். யாருக்கெல்லாம் இவரோட தொப்பி பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.